ஆக்சுவலாக இது வந்து ஒரு பழமை வாய்ந்த சர்ச்சு. ஃப்ரெஞ்சு காலனியில் இருந்தப்போ அவங்க கட்டினது. இப்போ ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது போல். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொரு சைட்லாம் போய் பார்க்குறோம். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பென்தா மார்க்கெட்டை ரூம் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே நியர்பை தான். தென் பென்தா மார்க்கெட் இல்லாமல் இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் இருக்குது நிறையா. நீங்கள் அதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுனா நல்லா பார்க்கலாம். வியட்காம் பேங்க்கு, ஜேடபிள்யூ மேரியட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. 2 ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அதையுமே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பென்தா மார்க்கெட் இல்லாமல். பென்தா மார்க்கெட் பொறுத்தளவு என்னென்னா எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் நம்ம வெளியில் இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இங்கே எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஏன்டா இப்படி இல்லையா? ஆ அவன் எங்கே இருக்கானா? இன்னும் இந்தியா மாதிரி யாருக்கானே நிற்க மாட்டுறாங்க. மலேசியாவிலலாம் வந்து ரொம்ப போயிட்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்க. கிடையாது. ரெண்டாவது இங்கே வந்து இந்த கரன்சி டிவால்யூஷனால் சிரமப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப புவராக தான் இருக்காங்க. வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளை மாதிரி டூரிஸ்ட் வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக ரேட்டு வச்சு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே தான். இதெல்லாம் இந்த நம்ம பீச்சில் இருக்கிறது. இதெல்லாம் பெசனல் பீச்சு. இருக்கு அதான் உள்ளே போகலாம். நல்ல சர்ச்சு, ரொம்ப பழமை வாய்ந்த சர்ச்சு. அதுதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாரியம்மன் கோயில், முருகன் கோயில் இதெல்லாம் இருக்குது. அதுவுமே நம்ம வந்து அதுவுமே வந்து பென்தா மார்க்கெட் பக்கத்தில் தான். எல்லாமே வாக்கபிள் தான் வச்சுக்கங்களேன். அந்த இன்னொன்று என்ன, அந்த மார்க்கெட்டுக்கிட்ட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் ஃபுகோ தீவுலாம் போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த பஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்டி இருக்குது. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு மார்க்கெட்லேருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதுவுமே நமக்கு ஈஸின்றதுனால, ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் இது ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் பஸ்ஸு ஏறினீங்க அப்படின்னா பென்தா மார்க்கெட்டுக்கு வந்து 5000 வியட்நாமீஸ் டாங்கு. நம்ம இந்தியன் மதிப்புப்படி 33 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஏதோ ஒரு மார்க்கெட் இருக்குது. ஹோச்சிமின் சிட்டி புக் ஸ்ட்ரீட் போல் இருக்குது. மதியம் உள்ளே போய்ட்டு வருமா? புக் ஸ்ட்ரீட். இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்குடா. இது ஏதோ புக் ஸ்ட்ரீட். இதெல்லாம் நல்ல ஃப்ரெஞ்சு டைப்பில் வச்சுருக்காங்க. ஒன்றே எடுத்தா இருக்குடா. வியட்நாம் வராதவங்க வரணுன்றது தான் வீடியோ எடுத்தே போடுறது. வியட்நாம் குடி. நல்லா தூங்கிட்டீங்க. நான் தூங்க கூட இல்லை. வந்து அவங்க பாட்டுக்கு போயிட போகிறாங்க.
பெரிய புக் ஸ்ட்ரீட்டுங்க. இங்கே யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் அடாப்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. பெரும்பாலான பேருக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சில செக்யூரிட்டிஸ் இவங்க தான் வந்து கடைக்கு வழியில் வந்து பிளாட்ஃபார்ம் கூட கொடுக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதான் கேட்குறாங்க, இதுதான் ருப்பி அப்படின்னா, சரி டாங் அப்படின்னா. ஆனால் எப்படின்னு தெரியல. ஆனால் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி தான் இருக்குது. சோசியலிஸ்ட் நாடுன்றனால கம்யூனிசம் பற்றின புத்தகங்கள் இதெல்லாம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. பெரிய சோசியலிச நாடு. உங்களோட ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரிங்க. ஃப்ரெஞ்சு காலனிலேருந்து வெளியில் வந்து நார்த்து வியட்நாமும் சவுத்து வியட்நாமும் ஒன்று சேர்றதுக்கு அந்த வார் பண்ணி திரும்ப அது அமெரிக்கன் வேர்சஸ் வியட்நாம் வர மாதிரி பல லட்சம் பேர் இறந்து மாதிரி மால் இருக்குது. ஜேடபிள்யூ மேரியட். வாராகி அதில் பல லட்சம் பேர் இறந்துட்டாங்க. வாரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்களுக்கு வார் இறந்துட்டாங்க. வாரில் மிகப்பெரிய இழப்பு. அது நம்ம சூச்சி டனல் போகும்போதும் உங்களுக்கு அதை பற்றின இன்டென்ஸ் என்னன்னு தெரியும். எவ்வளோ பெரிய வார், எவ்வளோ லட்சம் பேர் இறந்தாங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 20 லட்சம் பேர்கிட்டன்றாங்க. என்ன மேட்டர்னா, வியட்நாம் வாரில் அமெரிக்கா வந்து தோக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க பண்ண கொரில்லா வாரை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. இவங்கக்கிட்ட ப்ரிசைஸான வெப்பன் இல்லை. ஸோ குண்டு போய் கரெக்டான இடத்துல போட முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வியட்நாம் வார் தோக்குறாங்க. என்ன ஒரு கொடுமைனா, வியட்நாம் வாரில் அவங்களோட அணு ஆயுதங்கள் அப்புறம் ப்ரிசைஸ் வெப்பன், அதாவது நேர்த்தியாக போய் ஒரு இடத்துல சொல்கிறதுக்கான வெப்பன் எதுவுமே இல்லை அப்படின்றதோட எழுச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டரோட ரைஸே. ஏன்னா வியட்நாம் வாருக்கு அப்புறம் தான் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஃபேர்ஸ்டைல்டு இவங்க எல்லாருமே பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி செமிகண்டக்டர் மூலமாக ப்ரிசைஸாக வெப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி இருக்கிற என்விடியாவிலேருந்து, ஹுவாயிலிருந்து நிறையா கம்பெனிஸ், இன்டெல், ஏஎம்டி, இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி இப்போது என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து வியட்நாம் வார் தான். அன்றைக்கி அவங்களோட ப்ரிசைஸான வெப்பன் இல்லாததால் தோற்றதுனால தான் அதுக்கப்புறம் வியட்நாம் இனிமேல் ஒரு வாரம் தோக்கக்கூடாது, அதுக்கு தேவை ப்ரிசைஸான வெப்பன்னு சொல்லி அது மூலமாக அவங்க செமிகண்டக்டரில் பெரிய லெவலில் வளர்ந்துறாங்க. இன்றைக்குமே அமெரிக்காவில் தான் இது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க. எல்லாருமே டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேர்சைல்ட்லேருந்து வெளில வந்தவங்க தான். அங்கே வேலை பார்த்து அங்கேருந்து வெளில வந்து தனியாக கம்பெனி ஆரம்பித்து பண்ணவங்க தானே ஒழிய எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். இன்றைக்கி வேர்ல்டே செமிகண்டக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வியட்நாம் வார் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். நீங்கள் சிப்பு பற்றி எந்த மாதிரியான புக்கு படித்தாலும் முக்கியமாக வியட்நாம் வாரை வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஏன் அதோட இன்டென்ஸ் என்ன, எதுக்காண்டி அது எவ்வளோ பெரிய வார், எந்த மாதிரியான சுச்சுவேஷன். என்னென்னா ஒரு நல்ல சர்ச்சு பார்க்க முடியாமல் போச்சு. ஒன்று தான் வருத்தம். தரமாக இருக்குடா சர்ச்சு. சார் கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது போல், இல்லை ரெனோவேஷன் போதான்னு தெரியல. 18th century இந்த மாதிரி 1880 to 1895 வரைக்கும் இருந்திருக்கு, கட்டியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு காலனியில் கட்டினதுடா.
ரெனோவேஷன் நடக்கிறனால ஸ்கேன் மீன் போட்டிருக்காங்க. ஏய் அந்த இது எடுத்துட்டு வர சொன்னல ஸ்லீவ். எந்த ஸ்லீவா? அதெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ள போறேன். இப்படியே போமா இல்லை இந்தியாவில் போகிற மாதிரி கச்ச கச்சன்னு போகிறாங்களேடா. ஆஹா அது பெருசுடா. ஆமாம் ஆமாம் இதுவா இது சின்னதாக இருக்குடா. ஆ ஓகே ஓகே. அதுக்கு எப்படி நேராக தான் போகணுமோ? நேராக போய் ரைட்டு